ஓம் சாந்தி. முரளி டேட் 19/4/2024. காலை முரளி பாப் தாதா மதுபன். பாபா கூறுகின்றார், இனிமையான குழந்தைகளை, முழு உலகின் ஐயோ ஐயோ என்ற கூக்குரலில் இருந்து வெற்றி வெற்றி என்ற முரசை ஒலிக்க செய்வதற்காக பாபா வந்திருக்கின்றார். பழைய உலகின் ஐயோ ஐயோ என்ற கூக்குரல் புது உலகத்தின் வெற்றி முழக்கம் ஆகும். கேள்வி: எந்த ஒரு ஈஸ்வரிய விதியின்படி ஏழைகள்தான் பாபாவிடமிருந்து முழுமையான ஆஸ்தியை அடைய முடியும், பணக்காரர்கள் அடைய முடியாது? பதில்: ஈஸ்வரிய விதியானது முழுமையான பிச்சைக்காரன் ஆகுங்கள். எதுவெல்லாம் இருக்கின்றதோ அவை அனைத்தையும் மறந்துவிடுங்கள். இதை ஏழை குழந்தைகள் சுலபமாக மறந்துவிட முடியும். ஆனால் பணக்காரர்கள் தாங்கள் சொர்க்கத்தில் இருப்பதாக நினைக்கின்றனர். அவர்களுடைய புத்தி எதுவும் மறப்பதில்லை. அதனால் யார் ஒருவர் பணம், சொத்து, சொந்த பந்தத்தினுடைய நினைவில் இருக்கின்றார்களோ அவர்கள் உண்மையான யோகியாக ஆக முடியாது. அவர்களுக்கு சொர்க்கத்தில் உயர்ந்த பதவி கிடைக்காது. ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான நிச்சய புத்தியுடைய குழந்தைகள், நன்றாக அறிந்துள்ளீர்கள். முழு உலகத்தினுடைய சண்டையை தீர்ப்பதற்காக பாபா வந்திருக்கின்றார் என்பதில் அவர்களுக்கு உறுதியான நம்பிக்கை உள்ளது. இந்த உடலில் பாபா வந்திருக்கின்றார். அவருடைய பெயர்தான் ஷிவ் பாபா என்று நல்ல புத்திசாலியான குழந்தைகள் அறிந்துள்ளனர். ஏன் வந்திருக்கின்றார்? ஐயோ ஐயோ என்ற கூக்குரலை நீக்கி வெற்றி முழக்கத்தை ஏற்படுத்துவதற்காக. மரண உலகத்தில் அதிகமான சண்டைகள் நடக்கின்றது. அனைவரும் கணக்கு வழக்கை முடித்து கொண்டுதான் செல்ல வேண்டும். அமரலோகத்தில் சண்டையின் விஷயமே இல்லை. இங்கு எத்தனை குழப்பங்கள் ஏற்படுகின்றன! எத்தனை நீதிமன்றங்கள், நீதிபதிகள் இருக்கின்றனர். கொலைகள் கூட நடக்கின்றது. வெளிநாடுகளிலும் கூட பிரச்சனைகளை பார்க்க முடிகிறது. முழு உலகத்திலும் அதிகமான கஷ்டங்கள் உள்ளது. இதைதான் கூறப்படுகின்றது, பழைய தமோபிரதானமான உலகம் குப்பையோ குப்பைதான், காட்டிலும் காடாக உள்ளது. எல்லையற்ற தந்தை இவை அனைத்தையும் நீக்குவதற்காக வந்திருக்கின்றார். இப்போது குழந்தைகள் மிகுந்த அறிவாளிகளாக, புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக ஆக வேண்டும். ஒருவேளை குழந்தைகளுக்குள்ளேயே சண்டை சச்சரவுகள் இருந்தால் பாபாவிற்கு எப்படி உதவியாளராக ஆக முடியும்? பாபாவிற்கு அதிகமான உதவி செய்யும் குழந்தைகள் தேவைப்படுகின்றனர். அதாவது இடையூறுகள் செய்யாத நல்ல பண்பாடு உள்ள புத்திசாலியான குழந்தைகள் தேவைப்படுகின்றனர். இது பழைய உலகம் என்பதை அறிவீர்கள். அதிகமான தர்மங்கள் உள்ளது. தமோபிரதானமான விகாரமான உலகம். பதீதமான பழைய உலகத்தில் சண்டையோ சண்டைதான் நடக்கின்றது. அனைத்திற்கும் தீர்வு காண்பதற்காக, வெற்றி முரசை ஒலிப்பதற்காக பாபா வந்திருக்கின்றார். ஒவ்வொருவரும் அறிந்துள்ளனர், இந்த உலகில் எவ்வளவு துக்கம், அசாந்தி உள்ளது. அதனால் உலகில் அமைதி நிலவ வேண்டும் என்று விரும்புகின்றனர். இப்பொழுது முழு உலகத்திலும் எந்த மனிதன் அமைதியை ஏற்படுத்த முடியும்? எல்லையற்ற தந்தையை கல்லாகவும் முள்ளாகவும் காட்டிவிட்டனர். இதுவும் ஒரு விளையாட்டுதான். பாபா குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார், இப்பொழுது எழுந்திருங்கள், பாபாவுடைய உதவியாளராக ஆகுங்கள். பாபாவிடமிருந்து தன்னுடைய ராஜ்ய பாக்கியத்தினை அடைய வேண்டும். அளவிட முடியாத சுகத்தை அடைய வேண்டும், குறைவாக அல்ல. பாபா சொல்கின்றார், இனிமையான குழந்தைகளே, நாடகப்படி உங்களை பத்மாபதம் பாக்கியசாலியாக ஆக்குவதற்காக எல்லையற்ற தந்தை வந்திருக்கின்றார். பாரதத்தில் இந்த லக்ஷ்மி நாராயணர் தான் ராஜ்யம் செய்தனர். பாரதம் சொர்க்கமாக இருந்தது. சொர்க்கத்தை தான் அதிசயமான உலகம் என்று சொல்லப்படுகிறது. திரேதா யுகத்தை அவ்வாறு கூறுவதில்லை. அப்பேற்பட்ட சொர்க்கத்திற்கு வருவதற்காக குழந்தைகள் நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும்.
சொர்க்கத்தின் ஆரம்பத்திலேயே வர வேண்டும். நாம் சொர்க்கத்திற்கு வர வேண்டும், லக்ஷ்மி நாராயணர் ஆக வேண்டும் என்று குழந்தைகள் விரும்புகின்றனர். இப்பொழுது பழைய உலகில் ஐயோ ஐயோ என்ற அலறல் ஏற்பட வேண்டும். இரத்த ஆறு ஓட வேண்டும். இரத்த ஆற்றிற்கு பிறகு நெய்யாறு ஓடும். அந்த உலகைதான் பார்க்கடல் என்று சொல்லப்படுகின்றது. இங்கே கூட பெரிய குளம் கட்டுகின்றார்கள். பிறகு ஒரு நாளை தேர்ந்தெடுத்து அந்த குளத்தில் பாலை ஊற்றுவார்கள். அதில் பிறகு குளிப்பார்கள். சிவலிங்கத்தின் மீது பாலாபிஷேகம் செய்கின்றனர். சத்யுகத்திற்கு மகிமை உண்டு. அங்கு நெய்யாறு பாலாறு ஓடும். அந்த மாதிரியெல்லாம் இல்லை. ஒவ்வொரு 5000 வருடத்திற்கு பிறகு நீங்கள் உலகிற்கு எஜமானராக ஆகின்றீர்கள். இந்த சமயத்தில் நீங்கள் அடிமையாக உள்ளீர்கள். பிறகு நீங்கள்தான் எஜமானன் ஆகின்றீர்கள். இயற்கை உட்பட அனைத்தும் உங்களுடைய அடிமையாகிவிடும். அங்கே ஒருபோதும் விதியை மீறி மழை பொழியாது, நதிகள் கொந்தளிக்காது. அங்கே எந்த ஒரு தொல்லைகளும் கஷ்டங்களும் நடக்காது. இங்கே பாருங்கள் எத்தனை இன்னல்கள். அங்கே உண்மையான வைஷ்ணவர்கள் இருந்தார்கள். விகாரியாக இருக்க மாட்டார்கள். இங்கே யாராவது சைவர்களாக வெஜிடேரியனாக மாறினால் அவர்களை வைஷ்ணவர்கள் என்று அழைக்கின்றனர். ஆனால் அவர்கள் வைஷ்ணவர்கள் இல்லை. விகாரத்தின் மூலமாக ஒருவருக்கொருவர் மிகவும் துக்கம் கொடுத்துக் கொள்கின்றனர். பாபா எவ்வளவு நன்றாக புரிய வைக்கின்றார். கிராமத்து சிறுவன் என்றெல்லாம் சொல்கின்றனர். கிருஷ்ணர் கிராமத்திலெல்லாம் இருந்திருக்க முடியாது. அவர் வைகுண்டத்தின் எஜமானர். பிறகு 84 பிறவிகள் எடுக்கின்றார். நாம் பக்தியில் எவ்வளவு நஷ்டங்கள் அடைந்தோம், எவ்வளவு பணம் செலவு செய்தோம் என்பதை இப்பொழுதுதான் அறிவீர்கள். பாபா கேட்கின்றார், உங்களுக்கு எவ்வளவு செல்வங்கள் கொடுத்தேன், ராஜ்யத்தினுடைய பாக்கியம் கொடுத்தேன், இவை அனைத்தையும் எங்கே இழந்தீர்கள்? உங்களை உலகிற்கு எஜமானனாக மாற்றினேன். பிறகு நீங்கள் என்ன ஆனீர்கள்? பாபா நாடகத்தை பற்றி தெரிந்துள்ளார். புதிய உலகம் பழைய உலகம் ஆகின்றது. பழைய உலகம் புது உலகமாகின்றது. இந்த சக்கரத்தில் எது நடந்து முடிந்ததோ அது மீண்டும் திரும்ப நடக்கும். பாபா சொல்கின்றார், இப்போது சமயம் குறைவாக உள்ளது. முயற்சி செய்து எதிர்காலத்திற்காக சேமியுங்கள். பழைய உலகத்தினுடைய அனைத்தும் மண்ணோடு மண்ணாக போய்விடும். பணக்காரர்கள் இந்த ஞானத்தை ஏற்றுக்கொள்வதில்லை. பாபா ஏழை பங்காளன். ஏழைகள்தான் அங்கே பணக்காரர்கள் ஆகின்றனர். செல்வந்தர்கள் அங்கே ஏழை ஆகின்றனர். இப்போது கோடீஸ்வரர்கள் நிறைய பேர் இருக்கின்றனர். அவர்களும் வருவார்கள். ஆனால் ஏழைகளாக இருப்பர். அவர்கள் தங்களை சொர்க்கத்தில் இருப்பதாக நினைக்கின்றனர். அதை புத்தியிலிருந்து வெளியேற்ற முடியாது. இங்கு பாபா சொல்கின்றார், அனைத்தையும் மறந்து விடுங்கள். ஒன்றும் இல்லாத பிச்சைக்காரனாகி விடுங்கள். இன்றைய சூழலில் கிலோகிராம், கிலோமீட்டர் என்றெல்லாம் வந்துவிட்டது. யார் ராஜா பதவியில் உள்ளனரோ அவர்கள் தங்களுடைய பாணியில் ராஜ்யம் செய்கின்றனர். வெளிநாடுகளை பின்பற்றுகின்றனர். தனக்கென்று புத்தி இருப்பதில்லை. தமோ பிரதானமாக உள்ளனர். அமெரிக்கா போன்றவற்றில் விநாசத்திற்காக நிறைய பணத்தை செலவிடுகின்றனர். விமானத்திலிருந்து அணுகுண்டுகளை போடுகின்றனர். தீப்பற்ற வைக்கின்றனர். பாபா வந்திருக்கின்றார் விநாசம் மற்றும் ஸ்தாபனை செய்வதற்காக என்பதை குழந்தைகள் அறிவீர்கள். உங்களிலும் கூட புரிய வைக்கக்கூடியவர்கள் வரிசை கிரமமாகத்தான் உள்ளனர். அனைவரும் ஒரே மாதிரியான நம்பிக்கை புத்தி உடையவர் இல்லை. பாபா எப்படி செய்தாரோ அதை அப்படியே பின்பற்ற வேண்டும். பழைய உலகத்தில் இந்த பணம் செல்வத்தை எல்லாம் என்ன செய்வீர்கள்? இன்று காகிதத்தை தான் பணமாக்குகின்றார்கள். அங்கு தங்க நாணயங்கள் இருக்கும். தங்கத்தினாலேயே மாளிகைகள் கட்டப்படும் என்றால் தங்க நாணயங்களுக்கு என்ன மதிப்பு இருக்கும்?
அனைத்தும் இலவசமானது. சத்தோ பிரதானமான பூமி அல்லவா, இப்போது பழையதாகிவிட்டது. அது சத்தோ பிரதானமான புது உலகமாகும். முற்றிலும் புதிய இடம். நீங்கள் சூட்சும வத்தனத்திற்கு செல்கின்றீர்கள். பழ சாறுகள் குடிக்கின்றீர்கள். ஆனால் அங்கே மரங்கள் எதுவும் இருப்பதில்லை. மூலவத்தனத்திலும் இருக்காது. எப்போது நீங்கள் வைகுண்டத்திற்கு செல்கின்றீர்களோ அப்போது உங்களுக்கு அனைத்தும் கிடைக்கின்றது. புத்தியின் மூலம் சிந்தனை செய்து பாருங்கள். சூட்சும வத்தனத்தில் மரங்கள் இருப்பதில்லை. மரமானது பூமியில்தான் வளர்கின்றது, ஆகாயத்தில் அல்ல. பிரம்ம தத்துவம் என்ற பெயர் உண்டு, ஆனால் அதுவும் ஆகாயம்தான். எப்படி நட்சத்திரங்கள் ஆகாயத்தில் இருக்கின்றதோ அவ்வாறே நீங்களும் சின்னஞ்சிறிய ஆத்மாக்களாக அங்கே இருப்பீர்கள். நட்சத்திரங்களை நேரே பார்க்கும் போது பெரியதாக தென்படும். அதுபோல் பிரம்ம தத்துவத்தில் பெரிய பெரிய ஆத்மாக்கள் இருக்கும் என்பதெல்லாம் கிடையாது. இதையெல்லாம் புத்தி மூலமாக சிந்தனை செய்ய வேண்டும். ஞான கடலை கடைய வேண்டும். ஆத்மாக்கள் மேலேதான் இருக்கின்றன, சிறு புள்ளியாக உள்ளது. இந்த அனைத்து விஷயங்களையும் நீங்கள் தாரணை செய்ய வேண்டும். அப்போதுதான் மற்றவர்களை தாரணை செய்ய வைக்க முடியும். ஆசிரியர் தான் அறிந்திருப்பதால் தான் மற்றவர்களுக்கு படிப்பிக்கின்றனர். இல்லை என்றால் எதற்கு ஆசிரியர் என்று சொல்ல வேண்டும்? ஆனால் இங்கு ஆசிரியர்கள் கூட வரிசைப்படியாகத்தான் உள்ளனர். குழந்தைகளாகிய நீங்கள் வைகுண்டத்தை பற்றி தெரிந்துள்ளீர்கள். நீங்கள் வைகுண்டத்தை பார்த்ததில்லை என்பது கிடையாது. நிறைய குழந்தைகள் காட்சிகள் பார்த்துள்ளனர். அங்கே சுயம்வரம் எப்படி நடக்கும், என்ன மொழி பேசுவார்கள் போன்ற அனைத்தையும் பார்த்துள்ளீர்கள். கடைசியாக நீங்களும் காட்சிகள் காண்பீர்கள். ஆனால் யார் யோக யுக்தாக உள்ளனரோ அவர்களே காட்சிகள் பார்ப்பர். அவ்வாறல்லாமல் யாருக்கு சொந்தம், பந்தம், பணம், சொத்து நினைவிற்கு வருகின்றதோ அவர்கள் என்ன பார்ப்பார்கள்? உண்மையான யோகிகள் தான் இறுதி வரையில் இருப்பார்கள். அவர்கள்தான் பாபாவை பார்த்து குஷி அடைவர். மலர் தோட்டமானது உருவாக்கப்படுகின்றது. நிறைய பேர் 10-15 வருடம் இருந்துவிட்டு போய்விடுகின்றனர். அவர்களை எருக்கம்பூ என்று கூறலாம். நல்ல நல்ல பெரிய குழந்தைகள் மம்மா பாபாவிற்காக வழிகாட்டுதல்களை எடுத்து வந்தனர், பயிற்சி செய்ய வைத்தனர். அவர்கள் இன்று இல்லை. மாயா மிகவும் சக்திசாலியானது என்பதை குழந்தைகளும் அறிவார்கள், பாபாவும் அறிவார். மாயாவிடம் ரகசியமான யுத்தம் இதுவாகும், ரகசியமான புயல். மாயா உங்களுக்கு நிறைய தொல்லைகளை ஏற்படுத்தும். இது வெற்றி தோல்விகள் அடங்கியுள்ள நாடகம். உங்களுக்கு ஆயுதங்கள் மூலம் போடக்கூடிய சண்டை இல்லை. பாரதத்தினுடைய பழமையான யோகம் என்ற புகழ் உண்டு. யோக பலத்தின் மூலமாகத்தான் மாறுகின்றீர்கள். உடல் சக்தியின் மூலமாக உலக ராஜ்யத்தை யாரும் அடைய முடியாது. இந்த விளையாட்டே அதிசயமானது. 2 பூனைகள் வெண்ணெய்க்காக சண்டை போட்டது என்று கதையுண்டு. வினாடியில் உலக ராஜ்யம் என்று சொல்லப்படுகின்றது. குழந்தைகள் காட்சிகள் பார்த்துள்ளனர். அவர்கள் கூறியுள்ளனர், கிருஷ்ணருடைய வாயில் வெண்ணெய் இருந்தது. உண்மையில் கிருஷ்ணருடைய வாயில் புது உலகத்தை தான் பார்த்தனர். யோக சக்தியின் மூலமாக நீங்கள் உலக ராஜ்யம் என்ற வெண்ணெயை அடைகின்றீர்கள். ராஜ்யத்திற்காக எத்தனை சண்டைகள், அந்த சண்டையில் எத்தனை இழப்புகள். இந்த பழைய உலகத்தின் கணக்கு வழக்கு முடிய வேண்டும். இந்த உலகத்தினுடைய எந்த ஒரு பொருளும் இருக்காது. பாபாவுடைய ஸ்ரீமத்தானது, குழந்தைகளே, கெட்டதை கேட்காதீர்கள், கெட்டதை பார்க்காதீர்கள். அவர்கள் குரங்கை வைத்து சித்திரம் உருவாக்கிவிட்டனர். இன்றைய நிலையில் மனிதர்களுக்கு கூட உருவாக்குகின்றனர். முன்பெல்லாம் சீனாவிலிருந்து யானை தந்தங்கள் போன்ற பொருட்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கும். சுடியா என்ற ஆபரணமானது அணியப்பட்டது. இங்கு அணிகலன்கள் அணிவதற்காக
காது மூக்குகளில் துளைகள் போட்டுக் கொள்கின்றனர். சத்யுகத்தில் மூக்கு காதுகளில் துளை போட வேண்டிய அவசியம் இல்லை. இங்கு மாயா அப்பேற்பட்டது அனைவருடைய மூக்கு காதுகளை அறுத்து விடுகின்றது. குழந்தைகளாகிய நீங்கள் இப்போது தூய்மையாக மாறிக்கொண்டே இருக்கிறீர்கள். அங்கே இயற்கையான அழகு இருக்கும். எந்த பொருளையும் பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே உடலானது தமோ பிரதானமான தத்துவத்தால் உருவாக்கப்பட்டுள்ளது. அதனால் வியாதிகள் ஏற்படுகின்றது. அங்கே இந்த மாதிரியெல்லாம் ஏற்படுவதில்லை. நமக்கு எல்லையற்ற தந்தை கற்பித்து நரனிலிருந்து நாராயணனாக அமரபுரிக்கு எஜமானராக மாற்றுகின்றார் என உங்களுடைய ஆத்மாவிற்கு மிகுந்த குஷி உள்ளது. அத்தீந்திரிய சுகத்தை பற்றி கேட்க வேண்டும் என்றால் கோபியரை கேளுங்கள் என்று புகழ் பாடப்பட்டுள்ளது. பக்தர்கள் இந்த விஷயங்களை பற்றி அறிந்திருக்கவில்லை. உங்களிலும் கூட மிக குறைவான குழந்தைகள்தான் குஷியாக உள்ளனர். மேலும் இந்த விஷயங்களை பற்றியெல்லாம் சிந்தனை செய்கின்றனர். அபலைகளுக்கு எத்தனை கொடுமைகள் நடக்கின்றது. திரௌபதியினுடைய மகிமையானது தற்போது நடைமுறையில் நடந்து கொண்டிருக்கின்றது. திரௌபதி ஏன் அழைத்தார் என்று மனிதர்களுக்கு தெரியாது. நீங்கள் அனைவரும் திரௌபதிகள் என்று பாபா புரிய வைக்கின்றார். பெண்கள் பெண்களாகவே பிறவி எடுப்பார்கள் என்பது இல்லை. 2 முறை பெண்ணாக பிறவி எடுக்கலாம். அதற்கு அதிகமாக எடுக்க முடியாது. தாய்மார்கள் கூக்குரல் இடுகின்றனர், பாபா காப்பாற்றுங்கள், எங்களை துச்சாதனன் விகாரத்திற்காக தொல்லைப்படுத்துகின்றனர். இதைதான் சொல்லப்படுகின்றது விஷம் நிறைந்த உலகம் என்று. சொர்க்கத்தை சிவாலயம் என்று சொல்லப்படுகின்றது. விஷம் நிறைந்த உலகம் ராவணனால் ஏற்படுத்தப்பட்டது. சிவாலயமானது சிவபாபாவால் ஸ்தாபிக்கப்பட்டது. மேலும் உங்களுக்கு ஞானமும் கொடுக்கின்றார். பாபாவை ஞான கடல் என்று கூறலாம். ஞான கடல் என்றால் அனைவருடைய மனதை அறிந்தவர் என்று அர்த்தமில்லை. இதனால் என்ன பலன் இருக்கிறது? பாபா சொல்கின்றார், இந்த சிருஷ்டியினுடைய முதல் இடைக்கடையினுடைய ஞானமானது என்னை தவிர வேறு யாரும் கொடுக்க முடியாது. நான் தான் உங்களுக்கு கற்றுத்தருகின்றேன். ஞான கடல் ஒரே ஒரு தந்தைதான். சத்யுகமானது பக்தியினுடைய பலனாகும். சத்யுகம் திரேதாயுகத்தில் பக்தி இருப்பதில்லை. படிப்பின் மூலமாக தான் ராஜ்யம் ஸ்தாபனையாகின்றது. ஜனாதிபதி போன்றவர்களை பாருங்கள், எவ்வளவு மந்திரிகள் இருக்கின்றனர். அறிவுரைகள் கூறுவதற்காகத்தான் மந்திரிகள் இருக்கின்றனர். சத்யுகத்தில் மந்திரிகள் இருப்பதற்கான அவசியம் இல்லை. இப்போது பாபா உங்களை அறிவாளிகளாக மாற்றுகின்றார். இந்த லக்ஷ்மி நாராயணரை பாருங்கள், எவ்வளவு புத்திசாலிகள். எல்லையற்ற ராஜ்யமானது பாபாவிடமிருந்து கிடைக்கின்றது. சிவ ஜெயந்தியானது பாபாவிற்காக கொண்டாடப்படுகின்றது. நிச்சயம் சிவபாபா பாரதத்தில் வந்து உலகத்தினுடைய எஜமானராக மாற்றித்தான் சென்றிருக்கின்றார். லட்சக்கணக்கான வருடத்தினுடைய விஷயம் இல்லை, நேற்றைய விஷயம். நல்லது. இதற்கு மேல் அதிகமாக எதை புரிய வைப்பது? பாபா சொல்கின்றார், மனதால் என்னை நினையுங்கள். உண்மையில் இந்த படிப்பானது இஷாராவிற்காக தான், அதாவது சமிக்கைக்காக தான். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, பாபாவுடைய முழுமையான உதவியாளராக ஆகுவதற்காக நாகரிகம் உள்ள புத்திசாலியானவராக ஆக வேண்டும். உள்ளுக்குள் எந்த தொல்லையும் இருக்கக்கூடாது. இரண்டாவது, ஸ்தாபனை மற்றும் விநாசத்தினுடைய செயலை பார்த்து கொண்டே முழுமையான நிச்சய புத்தி உடையவராகி பாபாவை பின்பற்ற வேண்டும். பழைய உலகத்தினுடைய செல்வத்தின் மீது
புத்தியை நீக்கி முழுமையான பிச்சைக்காரனாக மாற வேண்டும். உறவினர்கள், பணம், சொத்து போன்ற அனைத்தையும் மறந்துவிட வேண்டும். வரதானம்: குழுவில் இருந்தாலும், அனைவருக்கும் பிரியமானவர்களாக இருந்தாலும், புத்திக்கு உதவியாளராக ஒரு தந்தையை ஆக்கக்கூடிய கர்ம யோகி ஆகுங்கள். விளக்கம்: சில குழந்தைகள் குழுவில் அன்பானவர்களாக ஆவதற்கு பதிலாக விடுபட்டவர்களாக ஆகிவிடுகின்றனர். மாட்டிவிடக்கூடாது என்று பயப்படுகின்றனர். இதற்கு பதிலாக தூர விலகி விடுவது நல்லது என்று நினைக்கின்றனர். ஆனால் அவ்வாறு இல்லை. 21 பிறவிகள் குடும்பத்துடன் இருக்க வேண்டும். ஒருவேளை பயத்தினால் தூர விலக்கினீர்கள் எனில் இதுவும் கர்ம சந்நியாசத்தின் சன்ஸ்காரமாகும். கர்ம யோகி ஆக வேண்டுமே தவிர கர்ம சந்நியாசி அல்ல. குழுவுடன் சேர்ந்திருங்கள். அனைவருக்கும் பிரியமானவர்களாக ஆகுங்கள். ஆனால் புத்தியின் உதவியாளராக ஒரு தந்தைதான் இருக்க வேண்டும், வேறு யாரும் அல்ல. புத்தியில் எந்த ஒரு ஆத்மாவின் துணை, குணம் அல்லது எந்த விசேஷத்தாவும் இருக்கக்கூடாது. அப்போதுதான் கர்ம யோகி, பவித்ர ஆத்மா என்று கூற முடியும். ஸ்லோகன்: பாப் தாதாவிற்கு வலது கரமாக ஆகுங்கள், இடது கரமாக அல்ல. நல்லது. ஓம் சாந்தி.